இன்றைக்கி வந்து கேட்ட கேள்வி திருமண தடை அகலை. இப்போ இந்த திருமண தடை அகலை அப்படின்னா இந்த சப்ஜெக்டை மட்டும் 3 மணி நேரம் பேசலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 குடையன் 7 குடையன் சுக்கிரன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், இது எல்லாத்தையும் பார்க்கணும். ரிஷபத்துக்கு அதே மாதிரி எடுத்திங்கன்னா 2 குடைய புதன், அப்புறம் வந்து 7 குடைய செவ்வாய், இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்து அந்த கிரகம் மறைஞ்சிருக்கா, அந்த கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரகத்தை எப்படி பலப்படுத்துறதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண தடைனா உடனே ராகு கேது அப்படின்ட்டுருவாங்க. அடுத்தது காளாஸ்திரி, திருமணஞ்சேரி, திருவிடந்தை பெருமாள் கோயில், திருப்பனஞ்சேரி, இப்படி ஒரு 10 கோயில் வச்சுருக்காங்க. இதுக்கு போனால் திருமணத்தை ஆண்டுவிடும். அதெல்லாம் நான் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ வரல. சரி, திருமணத்தடை அகழ்வதற்கு நான் பல முயற்சி பண்ணிட்டேன் சார். எல்லோரும் இதை தான் சொல்லுவாங்க. நாங்கள் திருநாகேஸ்வரம் போனோம் சார், பச்சை கற்பூர அபிஷேகங்கள் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கருத்துக்கள். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா குருபலனை வச்சு மட்டுமே திருமணம் வந்து ஆகிடும்னு சொல்கிறதும் இருக்குது. அதாவது 2, 5, 7, 9, 11 குரு வந்தால் திருமணம் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 12 வயது குழந்தைக்கு 5 முறை வியாழ நோக்கம் வருங்க, குருபலன் வரும். 24 வயசில் 10 முறை வரும், 36 வயசில் 15 முறை வரும். இதையும் பல வருடங்களாக நம்ம சொல்லிட்டு தரோங்க. இதை மட்டும் வச்சுமே திருமண தடை அகன்று விடும், இது இந்த காலகட்டம் வந்தால் திருமணம் நடந்துடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா குருபலன் இருக்கும்போது கல்யாணம் பண்ணுன்னாங்க. இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஜனவரியில் ஃபிக்ஸ் ஆகுதுங்க, ஜூன் மாதம் குருபலன் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ மிதுன ராசியே இருக்குது, ஜூனுக்கு அப்புறம் குருபலன் வருது, அப்போ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடியவர்கள் சிக்கல் இல்லாமல் வந்து போகுது, தடங்கள் இல்லாமல் வந்து போகுது, சமையல்காரன் ஒழுங்காக வருவது, மேளம் வாசிப்பவன், அப்புறம் டிஜே பண்ணுறவங்க, பூ வர்றது, பொருளாதார ரீதியான உதவிகள், இது எல்லாமே இந்த மாதிரி குருபலன் இருக்கும்போது பண்ணால் கிடைக்கும்னு சொன்னதை தவறாக புரிந்து கொண்ட விஷயந்தான். தசாபுக்திகள் இசைவுகளுக்குள் வந்தால், தசாபுக்தி கூடி வந்துச்சுனாவே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. சரி, பொதுவாக வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு 6-7 பரிகாரங்கள் மட்டும் சொல்கிறேன். இது வந்து பொதுவான பரிகாரம். இது வந்து எல்லா ராசிக்காரர்களுமே பண்ணி பார்க்கலாம். ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சுக்கிரன் மறைஞ்சிருச்சு மேஷ லக்னத்துக்குனா திருமண தடை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருந்தால் வரும், 7ஆம் இடத்துல டைரெக்டாக செவ்வாய் இருந்தால் வரும். இந்த 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் உடனே ரொம்ப பயந்துடுறாங்க. அது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு. அப்புறம் மூல நட்சத்திரம் ஆகாது, ஆயுள் நட்சத்திரம் ஆகாதுன்னு ஒரு கருத்து, கேட்டை நட்சத்திரம் சுத்தமாக ஆகாது அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் இருக்குதுங்க.